ஹலோ மரபணு பிளட்ஸ். இன்னைக்கு நம்ம சேனலுக்குன்னே அளவெடுத்து செஞ்ச மாதிரி ஒரு செலிபிரிட்டியை தூக்கிட்டு வந்திருக்கேன். யார் சார் அவரு? செல்லத்தை கொஞ்சம் காட்டுங்க அப்படிங்கிறீங்களா? சரி, யார் அந்த செலிபிரிட்டி, அவருக்கும் நம்ம சேனலுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். இப்போ வேகமாக துருத்துருன்னு விளையாண்டுட்டு இருக்காரு பாருங்க, இவர் தான் அந்த செலிபிரிட்டி. இஸ்மாயில் சாய்பரி. இவர் ஒரு மொரோக்கன் டீமோட பிளேயர். இந்த வேர்ல்டு கப்பில் ஒரு சென்சேஷனல் பிளேயர் அப்படின்னு சொல்லலாம். இவர் இந்த வேர்ல்டு கப்பில் 2026 3 கோல் அடிச்சிருக்காரு. 3மே மேட்சை டிசைட் பண்ணுற கோல்ஸ். ஸ்காட்லாண்டுக்கு எதிராக மேட்ச் ஆரம்பித்து 71 செகண்டில் ஒரு கோல் அடிச்சிருக்காரு. இதுதான் இந்த வேர்ல்டு கப்போட ஃபாஸ்டஸ்ட் கோல். ஓகே, ஒரு சென்சேஷனல் பிளேயர். அவரை பற்றி எதுக்கு நம்ம மரபணு சேனலில் பேசணும்? இவருக்கு பிறவியில் கிளப் ஃபுட் அப்படிங்கிற டிஃபார்மிட்டி இருந்திருக்கு. கிளப் ஃபுட் அப்படின்னா கால்கள் வளைஞ்சு கீழே பார்த்த மாதிரி இருக்கிறது. கஞ்சனிட்டல் டாலிபஸ் ஈக்னோவேரஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த குறைபாடோட குழந்தையா அவர் பிறந்தப்போ இவரை நடக்க வைக்கவே முடியாது அப்படின்னு சுற்றி இருக்கிறவங்களாம் நினச்சாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பிஓபி காஸ்ட் போட்டு கேலிப்பர்ஸ் எல்லாம் போட்டு எக்ஸசைசஸ் எல்லாம் பண்ணி இவருடைய காலை ரெடி பண்ணுறாங்க. இவர் வளர்ந்ததுக்கு அப்புறமா ஒரு அத்லெட்டாக மாறுறாரு. அதுக்கப்புறம் இந்த சாக்கர் டீமில் சேர்ந்து இப்போ ஒரு பெரிய ஃபேமஸ் ஃபுட்பாலராக இருக்கார். அப்போது இந்த செலிப்ரிட்டிக்கும் நம்ம சேனலுக்கும் இப்போ சம்மந்தம் இருக்குதானே? கஞ்சனிட்டல் டாலிபஸ் ஈக்னோவேரஸ் அப்படிங்கிற கிளப் ஃபுட் டிஃபார்மிட்டி ரொம்ப காமனாக நாங்கள் பார்க்கக்கூடிய டிஃபார்மிட்டி தான். டியூரிங் ப்ரெக்னன்சி இது ஒரு 18 20 வாரங்களில் ப்ரெசென்ட் ஆக ஆரம்பிக்கும். அந்த மாதிரி ஃபைண்டிங்ஸ் எல்லாம் தெரிஞ்சுது அப்படின்னா எங்களுடைய முதல் வேலை இது ஐசோலேட்டடா இல்லை இதுக்கு பின்னாடி ஏதாவது மரபணு காரணம் இருக்கா அப்படின்னு பார்ப்போம். ஐசோலேட்டட் கிளப் ஃபுட் அப்படின்னா கால்கள் வளைவு மட்டும்தான் பிரச்சனை. அது பொசிஷனலாக இருந்திருக்கலாம், ஒரு க்ரௌடடாக அந்த குழந்தை இருக்கிறதுனால இருந்திருக்கலாம். இந்த ஐசோலேட்டடுக்கு எந்த மரபணு காரணங்களும் இருக்காது. அப்போது இந்த கிளப் ஃபுட்டை மட்டும் சரி பண்ணால் போதும், இந்த குழந்தைக்கு எந்த பிரச்சனையுமே லைஃப்பில் இருக்காது. இன்னொரு குரூப் சொன்னேன் இல்லையா, அதாவது ஜெனட்டிக் அசோசியேஷன்ஸோட வரக்கூடிய கிளப் ஃபுட். அப்படி இருந்துச்சுன்னா இது கிளப் ஃபுட்டோட நிற்காது. அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் மசில் வீக்னஸோடையோ கை கால்களில் பிடிப்புகளோ கூட ஏற்படலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வேலை இந்த மாதிரி ஒரு ஃபைண்டிங் ஸ்கேனில் தெரிஞ்சதுன்னா இது ஜெனட்டிக்னால வந்தது இல்லை தானே அப்படின்னு பனிக்கூட நீர் எடுத்து ப்ரூவ் பண்ணிடுவோம். இந்த ஸ்டெப்பை தாண்டிட்டோம் அப்படின்னா அந்த குழந்தை ஐசோலேட்டட் கிளப் ஃபுட் குரூப்புக்குள்ளே வந்துடுறாங்க. இதனுடைய அவுட்கம் எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் திங், பிறந்த உடனே மேனுப்புலேஷன் ஆரம்பிக்க வேண்டியது இருக்கும். தேவைப்பட்டால் மாவு கட்டு மாதிரி போடுவாங்க. கொஞ்ச நாள் இப்படி சில ட்ரீட்மெண்ட்ஸை எடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த குழந்தை கம்ப்ளீட்லி நார்மலாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப 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 அதிகம். இப்போ பாருங்க, இப்படி ஆக்டிவாக உதச்சி ஆடி ஓடிட்டு இருக்கிற கால்கள் கிளப் ஃபுட் குழந்தையோட கால்கள். அடுத்த தடவை யாராவது ஸ்கேனில் கிளப் ஃபுட்னு கொடுத்துட்டாங்க டாக்டர், நாங்கள் டெர்மினேட் பண்ணுறோம் அப்படின்னு என்கிட்ட வந்தீங்கன்னா இந்த செலிபிரிட்டியோட கதை உங்களுக்கு தயாராக இருக்கும். இந்த மாதிரி மரபணு ரிலேட்டட் பிரச்சனைகளை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ், இன்ஸ்பைரிங் ஸ்டோரிஸை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷனோட நம்ம திரும்ப மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய்.